பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் எல்லோரும் அறிந்த சம்பவம். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கானாவூர் கல்யாண வீட்டிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்ட அந்த கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அங்கே ஒரு குறைவு உண்டாகிறது. திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய் சொல்கிறார்கள், திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த குறைவை நான் நிறைவாக்க மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் குறித்த வேலை வந்த பொழுது அந்த குறைவு அங்கே நிறைவாக மாறுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களில் குறைபட்டு இருக்கிறது. இந்த குறைவை கர்த்தர் எனக்கு எப்பொழுது நிறைவாக்குவார்? நான் எவ்வளவோ கர்த்தரிடத்தில் கேட்டுவிட்டு, ஆனால் அந்த குறைவு மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் மாறவில்லையே. இந்த குறைவு எப்பொழுது மாறும்? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த குறைவு எப்பொழுது மாறும் என்று அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இங்கே வேதம் சொல்லுகிறது, என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த குறித்த வேலை வரும் பொழுது நிச்சயமாக அந்த குறைவை நிறைவாக மாற்றுவார். அதுவரைக்கும் காத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற தகப்பனே, அந்த வேலை வரும் வரை காத்திருந்து அதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.